நம்ம மனசுல வரக்கூடிய உணர்ச்சிகள் வந்து அது வரைக்கும் நினைச்சோம்னா நம்ம போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நாம வந்து இதை சரி பண்ணணும் தான் செய்யணும், நம்முடைய உணர்ச்சிகளை சரி பண்ணணும், நம்முடைய நம்ம இதெல்லாம் சிந்திக்கலாமா, இந்த உணர்ச்சி நமக்கு வரலாமா நீ சொல்லும் பொழுது அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா நாம வந்து ஏதோ நம்ம அதுக்கு அந்நியமான மாதிரி யாரோ ஒருத்தராகவும் இருந்து நாம ஏதோ நமக்கு புறம்பான என்னதையும் ஒன்று சரி பண்ற மாதிரி நாமளே ரெண்டு துண்டா மாறிடுறோம். நாம வேற நம்முடைய உணர்ச்சிகள் வேறன்னு சொல்லி நம்ம ரெண்டா பிரிஞ்சிருந்து போராடிக்கிட்டே இருக்கோம். அப்படி இல்லாத பட்சத்துல அது அதுபோக்கில் போக ஆரம்பிச்சுன்னு சொல்லி சொன்னா அப்போ என்னன்னு சொல்லி சொன்னா இப்போ உதாரணமாக ஏற்கனவே நம்மள இந்த கனவை நம்ம பார்த்தோம். அப்போ அந்த கனவுங்கிறது நம்முடைய கண்ட்ரோல் இல்லாமல் அதுபோக்கில் செயல்படுது. நம்ம கனவுல போய் நம்ம வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிற மாதிரிலாம் கனவுல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கனவுங்கிறதே வந்து ஒரு சிந்தனை தான். இப்போ நமக்கு வந்து நனவுல நமக்கு சிந்தனை ஏற்படுற மாதிரி தூக்கத்தில் ஏற்படக்கூடிய சிந்தனைக்கு பேர் தான் கனவுங்கிறது. அங்க வந்து டுயாலிட்டிங்கிறதே கிடையாது. அங்க வந்து கண்ட்ரோல் பண்றது, நெறிப்படுத்துறது, சரிப்படுத்துறதுங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது போக்கில் தான் போகும். இப்போ நீங்க வந்து ஒரு காரியங்கள் பண்றீங்க, இப்போ நம்ம இப்போ ஏதாவது ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கும் பொழுதும் கூட நீங்க வேலையில செஞ்சுட்டு இருந்தாலும் கவனம் வந்து வேற ஏதோ சிந்திச்சுக்கிட்டு கூட சிந்தனை கூட இருந்துகிட்டு இருக்கும். அப்போ வந்து என்ன நீங்க செய்யற செயல் ஒன்று சிந்தனை ஒன்றா இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா கனவுல அப்படி கிடையாது. ஏன்னா கனவுங்கிறது முழுக்க முழுக்க சிந்தனைங்கிறதுனால ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், சிந்தனை வேற ஓடிட்டு இருக்குங்கிற இது கான்செப்ட் எங்க கிடையாது. அங்க வந்து வெறும் சிந்தனை மட்டும்தான் இருக்கு. அந்த சிந்தனை தான் வந்து செயல் மாதிரி நமக்கு தருது, ஒரு காரியங்கள் பண்ற மாதிரி தருது. அப்போ அதனுடைய இயக்கங்கிறது வந்து அதுபோக்கில் தானாவே போகக்கூடிய எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தானாவே போகக்கூடிய ஒரு இயக்கமாயிடும். அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா இப்போ நம்ம வந்து நம்முடைய மனசையும் உணர்ச்சிகளையும் வந்து நம்ம அதை செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, அது அதுபோக்கில் தான் போகுதுங்கிறது நம்ம எப்போ புரிஞ்சுக்கிடுறோமோ அப்போ என்னன்னு சொன்னா அப்போ வந்து நம்ம கனவுல வந்து கனவு எப்படி அதுபோக்கில் போகுதோ அதே மாதிரி நம்முடைய நனவு நிலையும் அதுபோக்கில் போக ஆரம்பிக்கும். அப்போ நனவு நிலை அதுபோக்கில் போக ஆரம்பிக்கிறது தான் நம்ம நனவு நிலையை கனவு நிலையா மாத்துறதுங்கிறது. நம்ம கனவு நிலைங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணீங்கன்னா துரியனிச்சுட்டு ஏதோ ஒரு விழிப்புக்கு வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் கனவா மாறுதுன்னு சொல்லி அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதே ஒரு பெரிய கனவா தான் இருக்கும். உண்மையில் அப்படி கிடையாது. கனவுங்கிறது வந்து நம்முடைய மனோ இயக்கங்களை வந்து அது அதுபோக்கில் ஒரு கனவு வந்து எப்படி அதுபோக்கில் இயக்குதோ அப்போ நம்ம வந்து நம்முடைய நம்முடைய நனவு நிலைங்கிறது இயக்கம் வந்து நனவு நிலையில இருக்கக்கூடிய அந்த மனோ இயக்கத்தை வந்து நம்முடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாம் வந்து அது அதுபோக்கில் இயங்குறதுக்கு நம்ம எப்போ அலோவ் பண்றோமோ அப்போ அது வந்து கனவுக்கும் அந்த நனவு நிலைக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாத ஒரு தன்மைக்கும் வந்துடும். அப்போ உண்மையில வந்து அப்ப அது எப்போ வந்து நனவு நிலை வந்து ஒரு தானா இயங்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வருதோ அப்பதான் நாம இருக்கிற நிலை வந்து அதை வந்து நம்ம துரியம்னு சொல்றோம். அப்ப நம்ம வந்து துரியம்னு சொல்லி துரியம்னு சொல்லி நம்ம ஒரு எண்ட் பாயிண்ட் அடையணும்னு சொல்லி நம்ம எந்த முயற்சி பண்ணாலும் கூட அது என்ன ஆயிரும்னு சொல்லி சொன்னா நம்முடைய நனவு நிலையினுடைய ஒரு போராட்டத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி தான் ஆயிருத ஒழிய அது இன்னும் நனவு நிலைக்கு வந்து நம்ம உயிர் கொடுக்குற மாதிரி தான் ஆயிருத ஒழிய உண்மையில வந்து அந்த நனவு நிலை வந்து கனவு நிலையா மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். அப்போ உண்மையில நாம வந்து நம்முடைய மனோ இயக்கம் மனோ உணர்வுகள் இது எல்லாமே அதுபோக்கில் தானா இயங்குதுங்கிறத நாம எப்போ புரிஞ்சுக்கிடுறோமோ அந்த புரிஞ்சுக்கிட்ட நிலையில அது தானாவே இயங்கிட்டு இருக்கு. நம்ம செய்யறதுக்கு அங்க ஒண்ணும் இல்லைங்கக்கூடிய ஒரு புரிதல் மட்டும்தான் நமக்கு வந்து முக்கியமா இருக்கிறதோடைய வேற நமக்கு வந்து அதை செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது. எதையாவது நம்ம செய்யறதுக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா அது வந்து என்ன ஆயிருன்னு சொல்லி சொன்னா ஒரு போராட்டத்தை தான் ஏற்படுத்தும். அந்த போராட்டம் மேலும் மேலும் வந்து நமக்கு நாமளே போராடுற ஒரு தன்மையா தான் இருந்துட்டேன். இப்படி நாம வந்து நம்முடைய டெர்மினாலஜிகளுக்குள்ளே நம்மளை வந்து மாட்டிக்கிடுற மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன முயற்சி பண்றோமோ அந்த பண்ணக்கூடிய முயற்சிகளே ஒரு தவறான பாதைக்கு போயிடுறோமோன்னு சொல்ற மாதிரி நமக்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு இதெல்லாமே வந்து நம்ம வழி தவற வச்சிடுற மாதிரி ஆயிடும். உண்மையில வந்து என்னன்னு சொல்லி சொன்னா துரிய நிலை, நிர்வாண நிலை, சாட்சி நிலை நீ எல்லாம் சொல்லும் பொழுது அதை அடைகிறதுக்கு முயற்சி பண்றதுதான் உண்மையான முயற்சியா இருக்க முடியும். ஆனா அப்படி ஒரு முயற்சி பண்றோம்னு நினைச்சு என்ன பண்றோம்னு சொன்னா அதுக்கு எதிரான காரியத்தை நம்ம பண்ணிட்டு போயிடுறோம்.
அப்போ என்னன்னு சொல்லி சொன்னா நமக்கு ஒரு நல்ல பாதையை காட்டி ஒரு நல்ல அடையிறதுக்குன்னு சொல்லி ஒரு நோக்கத்தை காட்டுறதே நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னா அந்த நோக்கத்தை அடைய விடாம தடுக்கிறதுக்கே அதுவே பயன்படுற மாதிரி ஆயிடும். அப்போ என்ன எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம அடையிறதுடைய அந்த டார்கெட்டை நம்ம பழையபடி மறுபரிசீலனை பண்ணி அதனுடைய ரியல் மீனிங் என்ன, அதனுடைய ரியல் இம்ப்ளிகேஷன் என்னங்கிறத புரிய வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்தோம். இப்போ எல்லாமே பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த சாதாரணமா ஒரு ஆனந்த நிலைன்னு சொல்லி ஒரு எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம கஷ்ட நஷ்டங்களோடு இருக்கும் பொழுது ஆன்மீகத்தில் வந்தோம்னு சொன்னா ஒரு ஆனந்தமான நிலை கிடைக்கும், ஒரு நல்ல மகிழ்ச்சியான நிலை கிடைக்கும்ங்கிறது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பா இருக்குது. இது அதனால என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு ஆனந்தம்னு சொல்லும் பொழுதே அது ஏதோ எல்லா துன்பத்திலும் இல்லாதபடி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்ச்சிமை, ஒரு நல்ல ஒரு ரம்யமான உணர்ச்சி, ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்னு சொல்லி அது சொல்ற மாதிரி அமைஞ்சு போயிடுது. அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா நேச்சுரலாவே நம்ம அதை தேடுற ஒரு முயற்சி நமக்கு வந்துடும். ஆனா இதுல என்னன்னு சொன்னா உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா இந்த இதை ஆஃப் பண்ணு ஐயா, இந்த இதை ஆஃப் பண்ணு. இப்ப நீங்க இந்த சைக்காலஜி புக்ஸ் சிலவங்க படிச்சிருக்கலாம். இந்த சைக்காலஜி பொறுத்தளவுல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா நம்முடைய ஒரு பேசிக்கலா இருக்கக்கூடிய அம்சங்களே நம்ம இந்த செக்யூரிட்டி தான் இருக்கிறதுலேயே முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். அதான் நம்ம ஒரு பாதுகாப்பா இருக்கணும், செக்யூர்டா இருக்கணும் இந்த ஒரு எண்ணத்தை எல்லாருமே நம்முடைய மனதினுடைய இயக்கமே ஒரு பாதுகாப்பை தேடி தான் இயங்குதுங்கிறது நம்முடைய அந்த சைக்காலஜிஸ்ட் மனோதத்துவ நிபுணர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு அம்சம். இந்த செக்யூர்டா இருக்கிற நிலையில அடுத்தாப்புல என்னன்னு சொன்னா அது எப்பவுமே ஒரு மகிழ்ச்சியை நாடக்கூடிய ஒரு போக்கு அடுத்தாப்புல வருது. இந்த மன இயக்கத்தினுடைய பிரதான போக்கு மகிழ்ச்சியை நாடக்கூடிய அம்சமாகவும் ஒரு பாதுகாப்பா இருக்கணும்ங்கக்கூடிய அம்சமாகவும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்றது. நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுதுங்கிற மாதிரி இந்த ஒரு ரெண்டு அம்சத்தை தான் இதான் சொல்றாங்க. இப்ப நாம என்னன்னு தெரிஞ்சுன்னா பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நம்முடைய எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களோடு இருக்கும் பொழுது அதுல இருந்து விடுபடணுங்கிற ஒரு நோக்கம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஒரு ஆனந்தமான நோக்கத்தை இருக்கு, ஒரு ஆனந்தமான அனுபவம் நமக்கு கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறோம். நம்ம சில நேரங்களில் சில தியானங்கள் பயிற்சிகள்லாம் பண்ணும்போது கூட சில ஆனந்தமான சில அனுபவங்களை நமக்கு கிடைக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம போடக்கூடிய முயற்சி சரியான இடத்துல தான் இருக்கு, நம்ம நல்ல அனுபவங்கள் நல்ல ஆனந்தங்கள்லாம் கிடைக்குதுன்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன கொஞ்சம் அது ஒரு என்கரேஜிங்மெண்டா இருக்கு. ஆனா உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா அதனுடைய ஒரு ரியல் இம்ப்ளிகேஷன்ங்கிறது அதுவும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். நம்ம துரியம்ங்கிறத பார்த்தோம். துரியம்ங்கிறது பார்க்கும் பொழுது இந்த துரியம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா உண்மையில துரியங்கிறது நம்ம அடையிற ஒரு நிலை இல்லை. அந்த துரியங்கிறது தானா தான் நிகழுது. அதாவது சொல்லி சொன்னா நம்ம அடைகிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி நினைக்கும் பொழுது நம்முடைய மன இயக்கங்கள் தானா அதுபோல இயங்கி அது ஒரு கனவுடைய நிலைக்கு மாறும் பொழுது அப்போ அந்த நிலையை தான் நம்ம துரியன்னு சொல்றோம். அந்த நிலையை தான் சாட்சி நிலைன்னு நம்ம சொல்றோம். அந்த நிலையை தான் ஒரு நிர்வாண நிலைன்னு எல்லாம் கூட சொல்றோம். ஆனா அது நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட் தான். அந்த நேச்சுரல் ஸ்டேட்டை நம்ம என்னெல்லாமோ பேரை கொடுத்து துரியம்னு சொல்லியோ பிரமாதமான பேரெல்லாம் கொடுத்ததுனால அது ஏதோ ஒன்று நினைச்சிடும். இதே மாதிரிதான் நினைச்சோம் அந்த ஆனந்த அனுபவங்கிறதும் கூட உண்மையிலே அது ஏதோ சுத்தி வளைச்சு நம்ம மூக்க தொடர மாதிரி தான். உண்மையில ஆனந்தம்ங்கிறது அந்த ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட், ஒரு இன்பமான நிலைங்கிறது அது மீன் பண்ணவே இல்லை. அது நாம நினைச்சுக்கிட்டோட மீன் பண்ணிட்டு நினைச்சு நம்ம இன்பத்தை நாடுறதுதான் உண்மையிலே நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கு. எல்லாமே இன்பத்தை வேணும்னு சொல்லும் பொழுது அந்த இன்பத்துக்காக எத்தனை விதமான பிரச்சனைகள், டார்ச்சர்கள் இது எல்லாமே இது பண்ணிடுறாங்க. உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா அது உண்மையில அது இன்பமான நிலையே இல்லை. அது அந்த இன்பமான நிலையே இல்லாத ஒண்ணு இன்பம்னு சொல்லி பேரை கொடுத்து அது எப்படியோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு.
இந்த ஆனந்தம்ங்கிறதே கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டான ஒரு வார்த்தை, ஒரு சரியான வார்த்தையே கிடையாது. இப்போ சில நம்முடைய ஆன்மீக நூல்களில் சச்சிதானந்தம்னு சொல்லி ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. சத்து சித்து ஆனந்தம்னு சொல்லி, அதாவது இறைவனுடைய ஒரு அம்சமே இந்த 3 அம்சமா இருக்கிறதாக சொல்லுவாங்க. சத்துன்னு சொல்லி சொன்னா ஒரு இருப்பு, ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், அந்த இருப்பு நிலையை சத்துன்னு சொல்லுவோம். சித்துங்கிறது ஒரு அறிவு, அதாவது அது ஒரு ஜடம் இல்லை, அது ஒரு அறியக்கூடிய ஒரு நோயிங் ஸ்டேட்ல இருக்குதுங்கிறதுனால அது சித்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது ஆனந்தம்னு சொல்லி, ஆனந்தம்னு சொன்னா நம்ம என்ன எப்பவுமே ஒரு பிரம்மானந்தம் சொல்லி நம்ம அதை இது பண்ணி ஒரு பிளிஸ்ஃபுல் பிரம்மானந்தம்னு சொல்லி அதை அப்படி நம்ம எடுத்துருவோம். ஆனா உண்மையில சில சான்ஸ்கிரிட்டோட அதை தொடர்புள்ளவங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஆனந்தம்ங்கிற வார்த்தை சரியில்லை, ஆனந்தம்ங்கிறது அனந்தம்ங்கிறது தான் ஆனந்தம்னுட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அனந்தம்ங்கிறது இன்ஃபினிட், அதாவது முடிவில்லாத ஒன்றை தான் அனந்தம்னு சொல்றது. அப்போ முடிவில்லாத ஒன்றை தான் அது ஆனந்தம்ங்கிற ஒரு பேரா மாறி போச்சு. ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த ஆனந்தம்ங்கிறது அது ஏன் ஒரு இன்பமான ஒரு அனுபவத்தோட ரிலேட்டடாகவும் இருக்கு. அதுக்காக இன்பமானதோட ரிலேட்டடா இல்லைங்கிற அர்த்தம் இல்லை, இன்பத்தோட தொடர்புடையது தான் இருக்குது. ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா அவங்க நினைக்கிற மாதிரியே தொடர்புடையதா இல்லை. ஏன்னா நம்ம என்னதோ இன்பமானு சொன்னா இன்பத்துல நம்ம ஒரு மகிழ்ச்சியா இருந்து ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுற மாதிரி, நம்ம துக்கத்துல எத்தனையோ விதமான துன்ப துயரங்கள் இருக்கிறவங்க ஒரு மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி, இப்போ நம்ம சிலவங்க எத்தனையோ விதமான மெடிசின்ஸ் சாப்பிட்றாங்க. இப்போ லிக்கர்ஸ் மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிடும் பொழுது ஒரு ஆனந்தமான சில அனுபவங்கள்லாம் ஏற்படும். இந்த மாதிரி சில ஒரு எக்ஸ்டசி, ஒரு பிளிஸ், இந்த மாதிரி எல்லாம் ஒரு அனுபவங்கள்லாம் ஏற்படும் போலங்கிற மாதிரி அதை நினைச்சுக்கிடுறாங்க. இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நீங்க ரெண்டையும் என்ன எப்படி நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க துன்பத்துல இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு சொன்னா ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு சொன்னா அதுல இருந்து விடுபடணுங்கிற உணர்வு உங்களுக்கு எந்த துன்பமா இருந்தாலும் சரி, அந்த அது நேச்சுரலாவே என்னன்னு சொன்னா அந்த துன்பத்துல இருந்து விடுபடணுங்கிற உணர்வு அதோட சேர்ந்தே தான் இருக்கும். எந்த விதமான உணர்வு இருந்தாலும் அது விடுபடணுங்கிற உணர்வை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஆனா அதே நேரத்தில் நீங்க இன்பத்தோட இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்க, இந்த இன்பத்தோட இருக்கும் பொழுது என்னன்னு சொல்லி சொன்னா அது விடுபடணுங்கிற உணர்வு இருக்காது. அப்ப இன்பத்தோட இருக்கும் பொழுது ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுறீங்க. அப்போ ஒரு கான்சியஸ் ஸ்டேட் நம்ம எப்போ இருக்கோம்னு சொல்லி சொன்னா துன்பத்தில் இருக்கும்போது தான் ஒரு கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு வரும். அப்போ அன்கான்சியஸ் ஸ்டேட்டுங்கிறது அதுதான் நம்முடைய ரியல் ஸ்டேட்டுங்கிறதே அன்கான்சியஸ் ஸ்டேட் தான். அந்த அன்கான்சியஸ் ஸ்டேட் எப்போ ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா நீங்க எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்கும்பொழுது நீங்க அன்கான்சியஸா இருக்கிறீங்க. இப்போ நம்ம பாடி இருக்கு, நம்ம பாடியில ஏதாவது உடல்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு புண்ணு ஏற்பட்டுன்னு சொல்லி சொன்னா அது பெயின்ஃபுல்லா இருக்குன்னா தான் உங்க பாடி இருக்கிறதே உங்களுக்கு தெரியும். அப்போ பாடியே பாடி இருக்கிறதே நமக்கு தெரியாது. அப்போ ஒரு ஆரோக்கியமான பாடிங்கிறது அது இருக்கிறதே தெரியாது. அது இருக்கிறதே தெரியாம இருக்கிறதா நீங்க நேச்சுரல் ஸ்டேட்ல இருக்கிறீங்க, ஆரோக்கியமான ஸ்டேட்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்க பிரச்சனை இல்லாம இருக்கிறீங்க, அன்கான்சியஸா இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்காக ஒண்ணுமே இல்லாமன்றது இல்லை, எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் நீங்க அதோட கான்சியஸா இல்லை. அது உங்களை அதே நேரத்தில் உடல்ல ஏதோ ஒரு புண்ணோ ஏதோ ஒரு பிரச்சனையான ஒரு அம்சம் வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா தான் இருக்கிறத அது காட்டிக்கிட்டே இருக்கும். நான் இருக்கிறேன் என்னை சரி பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா அப்போ நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டுல இருக்கிறது தான் அந்த நேச்சுரல் ஸ்டேட், அன்கான்சியஸ் ஸ்டேட் தான் உண்மையான ஆனந்தமான நிலைங்கிறது. அது தன்னை காட்டிக்கிடவே செய்யாது. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், அது ஒரு காட்டிக்கிடுற மாதிரி ஒரு நிலை வேணுங்கிற மாதிரி நினைச்சுக்கணும். அப்படி நம்ம கற்பனையில எப்படி துன்பம் ஒரு பெயின் எப்படி தன்னை வெளிப்படுத்தியே காட்டிக்கிடுதோ அதே மாதிரி வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு ஆனந்தமாக, வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு இன்பமா நம்ம கற்பனை பண்ணிக்கிடுறோம். உண்மையில ஆனந்தங்கிறது வெளிப்படுத்தி காட்டுற மாதிரி உள்ள தன்மை இல்லை, எதுவுமே காட்டாத ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட். அப்ப அன்கான்சியஸ் ஸ்டேட்டுங்கிறது அதுக்காக நம்ம மயங்கி கம்ப்ளீட்டா அறிவே இழந்து நம்ம தூங்கிட்டு இருக்கோங்கிற அர்த்தம் இல்லை. நம்ம அது எல்லாமே அது போக்கில் இயங்கும் போது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நம்ம மனசு நம்முடைய நனவு நிலைங்கிறது அது தானா இயங்கி தானா போறதுங்கிற மாதிரி நம்முடைய இயக்கங்கள் எல்லாமே அது போக்கில் தானா இயங்குற ஒரு நிலையில எல்லாமே அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும், தானா இயங்குற இயக்கத்துக்கு போயிடும்.
அப்போ நம்ம வந்து அந்த போராட்டம்ங்கிறது வந்து நம்மளை வந்து சரிப்படுத்தணும், நெறிப்படுத்தணுங்கிற போராட்டம் அங்கே இல்லாத ஒரு நிலைக்கு போயிடும். அப்புறம் அந்த நிலையில தான் வந்து அதைத்தான் வந்து என்னன்னு சொல்றோம், நம்ம அந்த ஆனந்தம்னு சொல்றது, துரியம்னு சொல்றது, நிர்வாணம்னு சொல்லி நம்ம பேர்களை என்னெல்லாம கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி நம்முடைய அடையிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லைங்கிறத, அடையிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்ம இயல்பை சரிப்படுத்துறதுக்கு, நம்முடைய மனோ இயக்கத்தை வந்து சரிப்படுத்துறதுக்கு நமக்கு எதுவுமே நமக்கு செய்ய முடியாது. நம்ம வந்து அது சம்பந்தமா நமக்கு தகுதியுமே இல்லை, நமக்கு கெப்பாசிட்டியே கிடையாதுங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஒண்ணுதான் வந்து நமக்கு சால்வேஷனை கொடுக்குது. அப்ப நாம வந்து நம்முடைய மனோ இயக்கத்தை எதிர்த்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது நீ சொல்லி நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது, அந்த கண்டுபிடிப்பு தான் உண்மையிலே நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கண்டுபிடிப்பாகவே இருந்துட்டு, அந்த கண்டுபிடிப்பு ஏற்பட்ட பிறகு இந்த இயக்கங்கள் வந்து எல்லாமே தானாவாயிடும். இப்ப நம்ம வந்து கனவுல வந்து புகுந்து அந்த கனவை சரிப்படுத்துறதுக்கு நமக்கு எப்படி முடியாதோ, அதே மாதிரி நனவுல புகுந்து நனவை சரிப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லைங்கக்கூடியதை கண்டுபிடிக்கும் பொழுது எல்லாமே தானா இயங்கக்கூடிய இயக்கத்துக்கு வந்துடும். இந்த ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு நம்ம போயிடுறோம். அப்ப அந்த நிலையில வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்குமான்னு சொல்லி பார்த்தா எல்லாமே தன்னைத்தானே ரினியூவல் பண்ணிக்கிறது. அந்த தன்னைத்தானே ரினியூவல் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் வரும்பொழுது அந்த தன்னைத்தானே ஒரு ரினியூவல் சொன்னா, அதாவது அதை இருக்கிற நிலையை கண்டினியூ பண்றது இல்லை, அதை தன்னைத்தானே வந்து சரிப்படுத்திக்கிடுது, தன்னை வந்து கிளியர் பண்ணிக்கிடுது. அந்த மாதிரி ஒரு நிலையில வந்து நம்ம அடையிறதுக்கோ செய்யறதுக்கோ நம்மளை நாமளே சரி பண்றதுக்கோ அங்கே ஒண்ணுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டது தான் நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னு நம்ம சொல்றோம். இப்போ இதுல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, சில அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம முக்காலத்தையும் உணரக்கூடிய நிலை, ஒரு நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறது எப்பவுமே தெரியணும், சில ஒருத்தரை பார்த்து அவங்களுடைய நோயை குணப்படுத்திடணும் ங்கிறதெல்லாம், அந்த மாதிரி ஒரு சில ஆற்றல்களை சிலவங்க வந்து ஞானம்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா நம்முடைய சக்தியை டெவலப் பண்றோம். அந்த மாதிரி நம்ம சக்தியை டெவலப் பண்ணி அதுக்காக நம்ம முயற்சி பண்ணோம்னா சக்தியை டெவலப் பண்ணலாம். ஆனா அது வந்து நம்ம சொல்ற இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னு சொல்லி சொன்னா இந்த தெளிவு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம சக்தி எந்த அளவுக்கு டெவலப் பண்றோமோ அந்த அளவுக்கு அது சம்பந்தமான ஒரு லாபங்கள் கிடைக்கலாம். ஆனா அது வந்து இந்த ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது.